எடுத்து வந்தாங்க சம்திங் எடுத்து வந்தீங்க. கிராமத்தில் எழுந்தருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகியாக எழுந்தருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மரகதை கோட்டை மகாவாராகிக்கு திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறவுள்ளதால் அனைத்து பக்த கோடிகளும் தாய்மார்களும் கோவிலுக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக எழுந்தருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மரகதை கோட்டை வாராகியம்மின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் நம சண்டிகாலே ஓம் நமோ பகவதி வாராத்ரி நமஹ. எல்லாம் வல்ல உமையோபாகனின் தனிப்பெரும் கருணையினாலேயும் மரகத கோட்டையில் எழுந்தருளி ஆனந்த கோலாகல ரூபிணியாக இருக்கக்கூடிய மகாவாராகி அம்பிகையின் கருணையினாலேயும் எந்தவித இடர்களையும் துன்பங்களையும் துயர்களையும்
புஷ்பங்களையும் ஏற்கக்கூடிய உண்மத்த பைரவனின் பத்தினியாக விளங்கக்கூடிய அம்பிகையின் பேருநலையாலையும் கருணையினாலேயும் இந்த ஆஷாட நவராத்திரியானது நிறைவுற இன்று அம்பிகை மகாவாராகி அம்பிகைக்கு திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ பாலா சுவாமியின் மேற்பார்வையிலே அவரின் அருகத்தினாலேயும் இந்த மகாபாராகி மரகதக்கோட்டை மகாபாராகி அம்பிகையின் நவராத்திரி உற்சவமானது இந்த திருக்கல்யாணத்தோடு தொடங்க உள்ளது. அம்பிகையின் பேரொருளாலே முதலில் மகாகணபதி பூஜை, சுத்தி புண்ணியாக வாசனம், அதனைத் தொடர்ந்து கலசாராதனம், மகாகணபதி ஹோமம், கல்யாண ஹோமம், அம்பிகைக்கு கன்னிகாதானம், மாங்கல்ய தாரணம், மாலை மாற்றுதல், பந்தக்காலிடுதல், சந்தனம் சாத்துதல் போன்ற வைவாகி கல்யாண மகோத்சவங்கள் நடைபெற உள்ளது. அனைத்து பக்த கோடிகளுமே அமைதியாக இருந்து ஒவ்வொரு பூஜைக்குமே ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவோம். இங்க இருக்கிறவங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பூஜை சுவாமிக்கு பண்றாங்க. இப்ப நம்மலாம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு குடும்பமா வாழ்றதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சுவாமிக்கு அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா எதற்கு? சுவாமி வந்து கேட்டாரா, சுவாமி எனக்கு இதை பண்ணு, ஹோமம் பண்ணு, கோவில் கட்டு, திருக்கல்யாணம் பண்ணு கேட்டாருன்னா கிடையாது. இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. கோவிலுக்கு வர்றது முதல்ல பேசுறது கிடையாது. நம்ம பேச்சை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த தமிழ்நாடுகளுக்கு பேசுறது அப்படின்னா உயிர் போயிடுமா? பேச்சை மூச்சா வச்சுக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான். அது கோவிலை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அம்பிகையுடைய பேரும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சகல பூஜா காரியார்த்தம் மௌனம் ஆஸ்தியாக, அதாவது எந்த ஒரு பூஜையிலுமே மௌனமா இருக்கணும், மௌனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் படித்த பண்டிதர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனை ஒட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தியோகம் நல்லபடியா அமையணும், உத்தியோகத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அகலணும், அம்பிகையுடைய அருளால எல்லா விதமான குறைகளும் இன்றி நிறைவா இருக்கணும்ன்ற பேரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அமைதியா இருந்து ஓம் நமோ வாராகி மகா, ஓம் நமோ வாராகி மகா அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. சுவாமியுடைய வருகையினால அம்பாருடைய இந்த திருக்கல்யாணமான தொடர்பு உள்ளது. வர நம பார்வதி பகவே ஹர மகாதேவா. नमोराहि शीतले तुम जगन्माता, शीतले तुम जगत्पिता, शीतले तुम जगदात्री शीतला देवी नमो नमः. एंकुरुनाथ कामाक्षिदास स्वामी तिरुपाद कमल शरणम. सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा. ரொம்ப விசேஷமான இந்த ஆஷாட மாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆனி மாசம் அமாவாசையிலிருந்து நடைபெறக்கூடிய 9 விசேஷமான ராத்திரி. இத 9 அப்படின்றத நவனம் இரவு ராத்திரியில நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரது விசேஷம். ரொம்ப பிரசித்தியமா சொல்லணும்னா ஒவ்வொரு தமிழ் மாசம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 9 நாட்களுமே நவராத்திரி. ஆக 12 மாதங்களுக்கு 12 நவராத்திரிகள் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் வெகு விமர்சையா தெரியக்கூடிய ஒரே ஒரு ராத்திரி புரட்டாசி மாசம் நாம் வழிபாடு செய்யக்கூடிய துர்கா நவராத்திரி. ஆக இந்த நவராத்திரியை நம்ம விசேஷமா கொண்டாடுவோம். இதை தவிர்த்து அன்னை வாராகிய வழிபாடு பண்றவங்க, வாராகியோட பூஜை பண்றவங்க ஆடி மாசம் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரிய விசேஷமா கொண்டாடுறாங்க. யாரெல்லாம் எதெல்லாம் நமக்கு அனுகிரகம் கிடைக்கலையோ அவங்க எல்லாம் அனுகிரகம் பெற வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே தெய்வம் அன்னை வாரா. ஏன் அப்படின்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரியை அப்படின்னு, செயல் அப்படின்னு அர்த்தம். எல்லா செயல்களும் நமக்கு அனுகூலியமாகணும்னா இந்த கிரியா சக்தியா இருக்கக்கூடிய அன்னை வாராகிய நமஸ்காரம். இச்சா கிரியா ஞானான்ற சக்தியில ஞானம் என்னை மாதத்தியாகவும்
அன்னை சரஸ்வதியாகவும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். இச்சா சக்தின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய அம்பா பார்வதியாகவும் அந்த பராசோரசி பராசக்தி ராசராஜேஸ்வரியாகவும் லலிதா திரிபுர சுந்தரியாகவும் நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஆனா செயல்கள் வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், எவ்வளவு எதை எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு சாமி, எங்க போனாலும் ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, ஒரு அப்டக்கல் இருக்கு, ஒரு தடை இருக்கு அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் வாராகி. அந்த வாராகி இதுதான் வரை இல்லைன்னா இப்ப நம்ம கர்ம வினைகள் தீரும் போதுதான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். எப்ப உங்க காதல வாராகின்ற வார்த்தையோ, எப்ப உங்க கண்ணுக்கு வாராகி கோவிலோ, எப்ப உங்க காதுக்கு வாராகியோட மந்திரமோ, வாராகியோட விஷயங்களோ கேட்க ஆரம்பிச்சுச்சோ பராசக்தியை தந்திருப்பான். வராகம் அப்படின்னா வாராகி. இதே நரசிம்ம அவதாரத்தை பார்த்தீங்கன்னா அன்னை பிரத்யங்கிறார். ஆக இந்த வைபவமானது நவராத்திரியின் இறுதி பகுதியாகவும் நமக்கெல்லாம் ரொம்ப பிரியமான திருக்கல்யாணம். எத்தனை பேர் இதுல அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் வந்திருக்கும் தெரியாது. அருளா கல்யாணம் 80 சதம் இதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலையாலும் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்க எல்லாருக்குமே பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியை சிருஷ்டிக்கக்கூடிய பரமேஸ்வரன் பரமேஸ்வரியா விளங்கக்கூடிய அன்னை பைரவன் உண்மத்த வாராகியோட திருக்கல்யாணம் தரிசனம் பண்றது. ஒரு தாய் தகப்பனோட திருக்கல்யாணத்துல நான் இருந்தால் அது இந்த ஜென்மத்துக்கு நடக்க முடியும். இதே பரமேஸ்வரன் பரமேஸ்வரி பராசக்தி இவரோட கல்யாணத்தை பார்க்கும்போது முன்னேறு ஜென்மம் பின்னேறு ஜென்மம் செய்த கர்மாக்கள் அகன்று புனர்ஜென்மம் நம்ம சொல்லுவோம், புனரபி மரணம் புனரபி ஜென்மம். ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையில மனிதர்கள் இந்த கலியுகத்தில் போட்டிருக்கிறார். ஆக அவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய உன்னதமான சந்தோஷமான மனநிலையில அப்பா இருக்கார். இதுல எத்தனை நாள் உங்களெல்லாம் யார் வந்து பார்த்தாலும் விட உங்களோட பிறந்த நாள் திருமண நாள் விசேஷமான நாட்கள் வந்து பார்க்கும்போது எதை வந்து யார் பார்த்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியாத மனநிலைகளை நீங்க இருந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஆக அதே நிலைமையில அன்பா கல்யாண வைபவத்துல சந்தோஷமா இருக்க அப்படி இப்ப ரெடியா தான் இருக்கா. ஏன்னா அம்பாவோட கதையை ரொம்ப ஆர்வமா பைரவன் பெருமாள் பின்னிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அந்யூன்யமான ஆதர்ஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம தரிசனம் பண்றோம். இந்த மாதிரி திருக்கல்யாண கலந்துக்கிறது ராகு தசை ராகுவான பிரச்சனைகள் இருந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில மன கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கான ஒரு பரிகாரம் அருகாமல் இருக்கக்கூடிய தெய்வ சேத்திரங்கள் நடைபெறக்கூடிய திருமணம். அதை தாண்டி திருமணத்துக்காக நம் வீட்டு பிள்ளைகள் தயாரா இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு வைபவத்தை பார்க்கும்போது பகவானோட ஆசீர்வாதத்துல நம்ம வீட்டிலும் இந்த மாதிரி ஒரு வைபவம் நடக்கிறதுக்கு பெரிய உன்னதமான நிலை வரும். ஆக குடும்பமான வரை தெய்வ காரியங்களுக்கு மக்கள் செவிசாட்சி. ஏன்னா உங்க வீட்டு கல்யாணம் உங்க உறவுகள் விடுறாங்க. பராசக்தி பரமேஸ்வரன் கல்யாணம்னா தேவாதி தேவருக்கும் சனகாதி முனிவருக்கும் எங்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் வந்து அதில் கலந்துப்பாங்க. நல்ல விஷயங்கள் பேசுனீங்கனாலும் எந்த விஷயங்கள் பேசுனீங்கனாலும் அவங்க கதாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக தேவையில்லாத எந்த விஷயங்களும் பேச வேண்டாம். தயவு கூர்ந்து உங்களோட கைபேசி எல்லாம் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் வச்சுக்கிறது நல்லது. வேதங்கள் கேட்கிறதும் வேத பாராயணம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதும் தெய்வம் நம்மளை பார்க்கறதுக்கு சமம். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு அளவுகோல் உண்டு. தெய்வம் நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு அளவுகோல பெரியவங்க அதனோட வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்ப உனக்கு வேதம் கேட்க பிடிக்குதோ, எப்ப தெய்வத்தோட பெயர் சொல்ல பிடிக்குதோ அப்ப இறைவன் நம்ம பார்த்ததா அர்த்தம்ல. ஆக இறைவன் நம்ம பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கார். மனசார அவரை மட்டும் நினைங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை அல்லது நீங்கி நல்லது நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நமோ வராகி. Thank you.
ఇది ప్రాజ్ఞ దేవదేవమాతా జగదాంతకారిణి కళ్యాణదేవ ప్రవర్తనం మంత్రాం దేవినే స్వగే తిరువిలకే చేదంతో తిరునగరే
அதற்கு ஞானமே வடிவாக வரும்போது இந்த சுவாமி தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் தமோபயுக்தம் யோகீந்திரவேட்சம் பவலோகவேட்யம் ஸ்ரீமத் குரும் நித்யமஹம் நமாமி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவோ சர்வலோகானாம் விததோ பகவோஹினாம் ஜதகே சர்வவித்யானாம் ஸ்ரீதட்சிணாமூர்த்தயே நமः. तदास्मसमारम्भां श्रीगन्धाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमस्तेऽस्तु महामाये श्रीवीरेश्वररूपिणे शङ्कुचक्रपदा अर्थे महालक्ष्मी नमोऽस्तुते. मौनस्वास्त्वा प्रगतितपरं ब्रह्मतत्त्वं युवानं वैशिष्ट्यं पूर्वसंविष्टम्.
कर्मणि निर्विघ्नालकशीलमे वक्रतुण्डमहाकाय सूर्यकोटि समप्रभो श्यामलवर्णविलसितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते अद्वैतसन्तमहिलालोकदेव आखण्डलादिगुणैरभिष्टिमान्द्रियम् आवण्णकल्पतरमातृकास्वरूपम् आनन्दवत्तरमाभिशिवयो नमामि महागणपतिगे महाध्यानादिप्रार्थनां समर्पयामि तिरुवार्गुं श्रीकर्मं दैवोक्तुं शङ्करदेवार्गुं श्रीगतिरत्तुं उर्वार्गुं महाराजं आरितवत्तानि साधनाय दुर्गुणासंसिद्धमुन्ने तारमर्दीनि गणपतये निर्गतटोगे महागणपति महाद्रविड़ स्तोत्र समर्पयामि महागणपति महातारकप्रीतिगणानां गणपति तारमुदारया गणपति तार सिद्धि गणपति स्वामी भुक्ति गणपति सिद्धि गणपति स्वामी भुक्ति गणपति कल्पकंबे गणनायकं बवे कल्पकंबे गणनायकं बवे उदात्तरात्मनोदकं सदा विमुक्तिदातं कलाकरावकं शतं विलासिलो संकल्पित प्रकारेण श्रीमहाराजकोटै महावाराजंबिका आलयो भारत समस्त पूरित जगद्वारा पार्वती परमेश्वरात्मया पार्वती परमेश्वर प्रीत्यर्थं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला भगवतो संस्मरणातो पुंसां सर्वतः जगमंगलम् शिव 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 संभो आत्मया प्रवर्तमानस्य अध्वब्रह्मणः विदुरपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे भागे शम्भुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे कटाक्षे अस्मिन् वर्तमाने व्यावहारिक ग्रीष्मऋतौ आषाढमासे शुक्लपक्षे अद्य अष्टम्यायां शुभतिथौ वासरः वासरस्तु भानुवासर युक्तायां नक्षत्रयुक्तायां चित्रा नक्षत्रयुक्तायां शुभतमानायां अष्टम्यायां तदुपरि नवम्यायां शुभतिथौ अस्य मरकतकोटै महावाराज्यम्बिका क्षेत्रेण गोलूर्माभट्ट कोयिमोटूर् भक्तकोटि महाजनानां श्री मरकतकोटै महावाराज्यम्बिका आलय भक्तकोटि महाजनानां
श्री वारागिदास स्वामी पीठाधिपतिगल अस्य यजमान भक्तानां अस्य क्षेत्र आलये दत्तकोटि महाजनानां असून्यादि रेवती पर्यन्त 27 नक्षत्र संचलितानां अस्य कुटुम्बानां आयुरारोग्यता धनगात्रता सुखर्ते अस्य देवदेवोत्तमे देवता सार्वभौमे अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकी सृष्टि स्थिति संहार तिरोभाव अनुग्रह पंचकृत्य परागण स्वरूपिणी मरकतकोटे अलंकृत महावारागी पराभट्टारिका परापदिशि महावरमेश्वरी वारागिका पूरण अनुग्रह प्रसादेन वरप्रसादेन कल्याण भाग्य प्रसादेन मांगल्यधारण शुभमुहूर्त प्रसादेन अवाप्तिः सिद्ध्यर्थं जातक रूपाच सर्वदेशा नवग्रह आदित्यादि केतु पर्यन्तं नवग्रह दोषाणां निवारणार्थं सिद्ध्यर्थं राहु केतु शनि दोष ग्रहाणां निवारणार्थं सिद्ध्यर्थं सर्वविध पापानां निवृत्त्यर्थं सर्वविध दोषाणां निवृत्त्यर्थं शत्रुभय निवारणे शत्रुभृत तंत्र मंत्र यंत्र प्रयोग मोदन स्तंभन मारण दुर्घोषण अर्थकर्म प्रयोगादिभ्यः श्री वाराग्योन्वित दत्तकोटि महागणान रक्षा प्राप्त्यर्थं अभिषेकतः मरकतकोटि अलंकृत महावारागी अंबिका आषाढ़ नवरात्रिकालेन पूर्तिकालेन श्री उन्नतभैरव स्वामी समेत श्री महावाराग्योन्वित उन्नतभैरवी कल्याण वैभव महाकरुणांग कालेन पूर्वोक्त संकल्पित प्रकारेण पुण्याहवाचनादि कंकणधारण शिभागतहोम कल्याण अस्य भक्तकोटि महाजनानां गोत्रान् उद्भवस्य अबाबालुடைய ராசி நட்சத்திரம் பிரகணிச்சுக்கோங்க. जन्म नक्षत्रे जन्म राशो नाम नक्षत्रे नाम राशो पेर निனைச்சுக்கோங்க. नाम नक्षत्रे नाम राशो जातकस्य अस्य मरकतकोटै महावारागी अंबिका समस्त भक्तकोटि महाजनानां आलये महाभक्तानां अस्य कुटुम्बानां वर्गद्वये गोत्रद्वये वंशद्वये महाजनानां अस्य कुटुम्बानां शरीरादि पादादिकेश सर्वविध व्याधिरोह निवारण सिद्ध्यर्थं जातकरीत्या च सर्वेषां कल्याण दोष मांगल्य दोष वरदोष वधुदोष निवारण सिद्ध्यर्थं महावारागी उन्मत्त भैरवी उन्मत्त भैरव स्वामी पूर्ण परिपूर्ण अनुग्रह प्रसादेन अतिशीघ्रमेव कल्याण मांगल्य धारण वैवाहिक कल्याण कन्निकाधान शुभमुहूर्त प्रसादेन अवाप्तिः सिद्ध्यर्थं अस्य देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकी मरकतकोटि अलंकृत महावाराग्यंबिका उन्मत्त भैरव समेत उन्मत्त वाराग्यंबिका कल्याण शिवागम प्रकारेण अद्य परिषे आरंभ मुहूर्त शुभ मुहूर्तः सिद्ध्यर्थं यत्किञ्चित् हिरण्यदानम् अद्य परिषे अक्षानिरस्य अभवतस्प्रस्य अस्मिन् धर्म निष्कर्मस्मिन् निर्विघ्नाय प्रसीदमे गौरी पुत्र गणाध्यक्ष सुपुत्र नमोस्तुते नारिकेलं ताडयेहं निर्विघ्नाय प्रसीदमे महागणपतये सर्वविघ्नं निवारय स्वाहा महागणपति यथास्थानं स्थापयित्वा आचार्यः संकल्पित प्रकारेण स्तुति पुण्यावाचनं कुर्यात् सामान्यादितरेण वर्णकुंभं वस्त्रमन्त्रेण संभ्रक्ष्य गौतमन्त्रेण आदुत्य आदर्शक्त्यान्तं संभुत्य वर्णासनाजन्म वर्णमूर्तये नमः नाहपाठकरं पृष्ठं रत्नं गद्यविग्रहं शान्तं दरं त्यागे वर्णं मकरवाहनं शीते पाते पुनर्निवेद्याः क्षेमो वैरास्तुचिदो वातः क्षेममेवावरुन्धे मङ्गलानि भवन्तु महागणपति प्रसाद फलसिद्धिरस्तु
ब्रह्मगाय विद्महे वातस्तागति महे तन्नो वर्णः प्रचोदयात् वर्णानिर्माणं मूलेन आवाक्य आवाहनादिमुद्राणां तस्य आर्घ्यं दत्त्वा गंगे यमुने சிவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா அதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் பிள்ளை வீட்டார் என்ற சார்பில் அமர்ந்து சுவாமி உன்மத்த பைரவி சார்பாக பெண் வீட்டாரும் உன்மத்த பைரவர் சார்பாக பிள்ளை வீட்டாரும் எத்தனை பேருக்கு பொண்ணு கிடைக்காம இருக்கிறாங்க? சும்மா அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க, பொண்ணு இல்ல. நாங்க பொண்ணு வீடு பொண்ணு வேணாலும் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. 90s கிட்ட தான் இருக்கணும். 1000 முறை இருப்பாங்க. எங்க உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்பீங்களா? அதாவது நாங்களே பெரிய மனசு பண்ணி போனா போது இவ்வளவு கெஞ்சி கேட்கறீங்களோ பொண்ணு கொடுக்குறோம். அப்ப வேணாமா நம்ம என்ன ஐடி பக்கம் பார்த்துக்கலாம். நம்ம நம்ம போலாமா? வாங்கம்மா வாங்கம்மா. நான் வேணும்னா வாங்க பாருங்க. ஆஃபர் நிறைய இருக்கு. வாங்க அங்க பாரு பொண்ணு பெற்றவங்க என்ன கேட்கறாங்க. என்னம்மா பொண்ணு வேணுமா? நல்லா பார்த்துப்பீங்களா? பையனுக்கு அறிவுரை சொல்லி கரெக்டா இந்த சுடுகாட்டெல்லாம் சுத்தக்கூடாது, டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும், நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்து வரணும். நீங்க சரியில்லை நம்ம பண்ணி இல்லைன்னா முட்டையோட பேசுறாங்க, கட்டிக்கிட்ட பேசுறாங்க. ரைட் ரைட் பார்த்துக்கீங்களா? நாங்க பையனோட பெற்றவங்களை நம்பிதான் அனுப்புறோம். நல்லது. ஏப்பா எங்க வீட்டு பக்கத்துல வீடு கட்டினா நீங்க வீட்டு பக்கத்துல தான் நிக்கணும். எல்லாம் வல்ல உயர்வாக கருணையினாலே இப்பொழுது கன்னிகா தானமானது செய்யப்பட உள்ளது. அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க பையனுக்கு தட்டு பொண்ணு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? நான் இந்த பக்கம் ஏதாவது பையன் பரவாயில்லையா? கொஞ்சம் லட்சணம் கம்மியா தான் இருக்காரு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். கொடுத்துடலாமா? அம்மா ஏப்பா அவருக்கு நீங்க பண்ண நாங்க கோணியும் தான் பண்ணோம். ராஜா இங்க பாரு, நீங்க பரதேச கோத்திரம், நாங்க விஷ்ணு கோத்திரம், உலகத்தை காக்கக்கூடியவங்க. பார்த்துருந்துக்கோ. அம்மா தட்டு மாத்திக்கலாமா? பாவம் பையன் வீடு ரொம்ப கெஞ்சுறாங்க. நம்ம வீட்டுல வந்து உட்காந்துறாங்க. பார்த்து கொடுத்துடலாமா? நீங்க தான் சாட்சி. பையன் விட மாட்ட விட ரெண்டு பக்கம் பேசுறேன். தெரியலையே. அம்மா நான் பின்னாடி என்ன அது அம்மா முன்னாடி அம்மா அப்படியே முன்னாடி வந்து தட்டி பிடிச்சிக்கோங்க. எப்படி இங்க பாரா எப்படி Come on.
ஒன்றை
धीमहि तन्नो बरगतगौतम महाभारागिंबिका प्रचोदयात् महाभारागिंबिका विद्यादि हर महात्म्यं नेत्रे विर्मा मूले नावाक्य आभरणति योनिमुद्राणां दस्य अर्घं दत्त्वा रक्तच्छावतकावरं सुदरं रक्ताङ्गभेदो नजम् हस्ते शूलकपालपाशकमरकं लोकस्य रक्षाकरं निर्वाणं शनवाहनम् आनन्दकोलाहलं वन्दे भूतपिशाचनाथवटकं क्षेत्रस्य बालं शिवम् उन्मत्तभैरवाय विद्यादेहाय नमः त्वं नेत्रेभ्यो नमः उन्मत्तभैरवाय नमः मूले नावाक्य आवाहनतिमुद्राणां दस्यार्घ्यं दत्त्वा ॐ ह्रीं रामाय स्वाहा ॐ ह्रीं ज्येष्ठाय स्वाहा ॐ ह्रीं रौद्रे स्वाहा ॐ ह्रीं काल्ये स्वाहा ॐ ह्रीं कलविगरण्ये स्वाहा ॐ ह्रीं कलविगरण्ये स्वाहा ॐ ह्रीं फलप्रमदिन्ये स्वाहा ॐ ह्रीं सर्वगरण्ये स्वाहा ॐ ह्रीं मनोन्मन्ये स्वाहा भवस्वदेवाय स्वाहा सर्वागदेवाय स्वाहा ईशानागदेवाय स्वाहा पशुपतिर्देवाय स्वाहा रुद्रागदेवाय स्वाहा उग्रागदेवाय स्वाहा भीमागदेवाय स्वाहा महतोर्देवाय स्वाहा वारागिरिका समेताय उन्मत्तभैरवाय औषध स्वाहा पूर्णं दत्त्वा ब्रह्मज्ञानं ब्रह्मं पुरस्तादिशीमदश्रुशोधेनः सपत्न्यात्मा सविष्टास्तस्यो नमः स्वाहा वेदात्मना विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा यो रुद्रो अग्नव्यो अक्षिगोधतीश्वरो रुद्रो विश्वाभुवनादि तस्मै रुद्राय नमोऽस्तु तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् स्वाहा तन्महेशाय विद्महे वाक्कुशुद्धाय धीमहि तन्न शिव प्रचोदयात् स्वाहा इदं विष्णोर्चक्रमे त्रेतानुद्वेपथं शमोदमस्य भागं सुरे नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा महादेव्यै विद्महे विष्णुभद्रेश धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा वाग्देव्यै च विद्महे विधिपत्नी च धीमहि तन्नो सरस्वती प्रचोदयात् स्वाहा महातप्तनाम्बिकायै विद्महे महातपायै धीमहि तन्नो गौरी प्रचोदयात् स्वाहा जातवेतसे सुनवामसोमराति यतोनितः दवेतः सनपर्वदुर्गान् विश्वानावेव सन्दुरिता त्यग्निः स्वाहा तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मवले कृष्टां दुर्गां देवीं शरा कूर्च पृथ्वी बहुलान वर्गी भवादोगाय कनगाय संज्ञो स्वाहा ब्रह्मपत्नी च विद्महे वेदमात्रे च धीमहि तन्नः सरस्वती प्रचोदयात् स्वाहा लक्ष्मीं क्षीरसमुद्रराजनयां श्रीरङ्गदामेश्वरीं दाशीभूत समस्तदेवनिकां लोकैकदीपां पुरां श्रीमन्मन्तकटाक्षलब्धविभ्रह्मेन्द्रगन्धाधरां तां त्रैलोक्यकुटुम्बिने सर्वितामन्धोमुकुन्दप्रियां स्वाहा सिद्धलक्ष्मी मोक्षलक्ष्मी जगलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मीश्च प्रसन्नाम्म सर्वदा स्वाहा कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि तावगताभय ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी स्वाहा कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि देहि तावगताभय ऐं ह्रीं श्रीं महालक्ष्मी स्वाहा हिरण्यवर्णामरिणीं सुवर्णरजस्रजां चंद्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः स्वाहा तां बहावः जातवेदो लक्ष्मीमनपकामिनीं यस्यां हिरण्यं विध्वयन्तामश्वं पुरुषानहम् अस्य पूर्वामृतमध्यामस्ति नाथप्रबोधिनी श्रियं देवीमुदक्कये श्रीमादेवीर्युतां तां शोष्टुतां हिरण्यप्राकारां मार्तां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिहोपक्वये श्रियं चंद्रां प्रभासां यथाचारन्तीं लोके देवदत्तावतारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये अलक्ष्मीर्मे नश्यतां त्वां वृणे आदित्यवर्णे तव सोदितातो वनस्पतितपवृक्षोतबिल्वः तस्य बलानि तपसानुन्तमागान्तरागाच्च भाग्या अलक्ष्मीः उमैतमां देव सह कीर्तिश्च मणिना सह प्रादुर्भूतोऽष्टिदास्तेऽस्मिन् कीर्तिमृत्युं ददातु शुद्धिभाषामलां ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहं
अभूतिमसमर्थं च सर्वान्नतमे गृहात् गन्धद्वाराञ्जरावर्षान् त्वमुत्तान्तरीशानां तामिहोगत्तये श्रियं स्वाहा मनसक्ता ममागूभिं भासत् सत्यमसीमहि पशूनां रूपमन्यस्य मयि श्रेयश्रगतां यशः स्वाहा कर्तमेन प्रजा भूता मयि संभवकर्तमा श्रियं धातुज मे कुले माधवं पद्ममालिनीं स्वाहा आपसृषन्तस्निग्धानि शिग्धीतवशमे गृहे विषदेवीं माधवं श्रियं धातुज मे कुले स्वाहा आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णामेव मालिनीं सूर्यामिरण्मयीं लक्ष्मीं जातवेतो महावः आर्द्रां लक्करिणीं यस्मिन् पिङ्गलां पद्मसकलवस्यं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेतो महावः சிவாபியாம் நமஹ. உலகலாம் உணர்ந்த ஓதரக்கரியோ மகர்பாவின் திருமாங்கல்ய பூஜையுடன் சிவாகம் முறைப்படி துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு ஹோமங்கள் நடைபெற்றது. உன்மத்த பைரவர் உன்மத்த பைரவியான மகாபாராதி ஹோமங்கள் நடைபெற்று தற்பொழுது மாங்கல்ய பூஜை நிறைவுற்று திருமாங்கல்ய தாரணமாக நடைபெற உள்ளது. அனைவரும் தயவு கோரித்து இரு கரங்களை கூப்பி அம்பிகை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லா விதமான நற்செயல்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி